இந்த காணொளிய நல்லா பாருங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்மள விட விலங்குகளுக்கு அறிவு கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இது தன்னுடைய பசிக்காக, வேற எதுவுமே கிடையாது. தன்னுடைய பசிக்காக ஒரு ஒரு இரைய பிடிக்க வருது. அந்த இரைக்கு கண்ணு தெரியல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் பாவம்னு நினைச்சு விட்டு விலகி வருது தூரமா. நம்மலாம் அப்படியா இருக்கோம்னு நினைச்சு பாருங்க. ஒருத்தன் ஏமாளியா இருந்தானா, அவனை எப்படி ஏமாத்தி மிரட்டி காசை புடுங்குறதுன்ட்டு கட்சிக்காரங்களுக்கு தெரியும். ஒருத்தன் எப்படி ஏமாளியா இருக்கானுங்க அப்படின்னு பார்த்து அவனையெல்லாம் வசிக்கும் தன் பக்கத்தில் வர வைக்க பெரிய பெரிய நடிகர்கள் ஏமாற்றி வசனமும் பாட்டும் படமும் நடித்து ஏமாற்றி தன் பக்கத்தில் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இன்னும் நிறைய பிஸ்னஸ் மேனுங்க பில்டிங் கட்டுறதுனால கஸ்டமரை ஏமாத்துறாங்க. எவ்வளோ பேர் ஏமாந்தவங்க எப்படி, அவங்களும் பார்வை தெரியாதவங்க மாதிரி தான். மைண்டு ஓப்பனாக இல்லாதவங்க, தெளிவாக இல்லாதவங்க. மைண்டு தெளிவாக இருக்கிறவங்க, ஷார்ப்பாக இருக்கிறவங்க ஒரு பொருளை இந்த பொருள் சூப்பராக இருக்கும் சார், இதை வாங்கிக்கோங்க சார், இது இத்தனை வருஷம் லைஃப் தரும் சார் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றாங்க. வாங்கிட்டு வெளியே ரிப்பேர் ஆகிடுச்சின்னு திருப்பி எடுத்துகிட்டு போனால் ஸ்டோர் ரூமில் போய் கேளுங்கன்றாங்க. எவ்வளவோ வித்தியாசமாக ஏமாத்துறாங்க. மனிதர்களுக்கு மைண்டு அதிகன்றாங்க, விலங்குகளுக்கு கம்மின்றாங்க. இது என்ன சொல்கிறது? முடிஞ்ச அளவுக்கு மனுஷனாக வாழ பழகுவோம். எல்லாருக்குமே நல்ல மனம், நல்ல எண்ணம், நல்ல குணம் இருக்குது. சூழ்நிலைக்காக, தன் தேவைக்காக நம்ம எல்லாருமே அப்படி மாற வேண்டிய சூழ்நிலை வருது, கட்டாயம் வருது. என்ன தான் மாறினாலும், என்ன தான் ஏமாற்றி பணம் சேர்த்தாலும் இறுதி வரைக்கும் கூட வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாரும் உணர்ந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் சம்பாரித்து உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க. உங்களால் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க நம்ம சந்தோஷமாக வாழணும், காரு பங்களா அப்படின்னு பயங்கரமாக வாழணும்னு ஆசைப்பட்டு குருட்டுத்தனமாக அடுத்தவனை ஏமாற்றி அவனையும் அழித்து நீங்களும் அழிஞ்சு போவாதீங்க. இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது இது எனக்கு தோணுச்சு. சரி, உங்கள் எல்லாருக்கும் போட்டு வைப்போம். யாருன்னா ஒருத்தராவது இதை பார்த்து மனம் திருந்தினா எல்லாருக்கும் நல்லது இல்லை. அதுவும் பெரிய ஆளுங்க, பெரிய பதவியில் இருக்கவங்க, அதிகமாக பணம் வச்சுருக்கவங்கலாம் மனம் திருந்தினா கோடிக்கணக்கான பேருக்கு நல்லது. ஓகேவா? சரி, பார்ப்போம் நல்லது நடக்குதான்னு.